ஏன் நாம் விரும்புகிறதை அடையக்கூடாமற் போகிறோம்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நாம் விரும்புகிறதை கர்த்தரிடம் கேட்டும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏன் கர்த்தரிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை என்பதற்கு 3 காரணங்களை இந்த வேத வசனங்கள் சொல்லுகின்றன. முதலாவது காரணம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள் என்று 2ஆம் வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது. அதாவது, கொலை செய்து பொறாமை உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணினால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நாம் கொலை செய்கிறோமா? எங்கே கொலை செய்தோம் என்று கேட்கலாம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. பகை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அது கொலைக்கு சமானம். பகை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அது கொலைக்கு சமானம். கொலை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமலோ, அரசாங்க சட்டத்தில் கிடைக்கும் தண்டனைக்கு பயந்தோ ஏதோ ஒன்று அதை செய்ய விடாமல் நம்மை பாதுகாக்கிறது. சகல அதிகாரமும் பெற்ற ஒரு அதிபதியாக நாம் மாறுவோமேயானால் நமக்குள் இருக்கும் பகை கொலையாக மாறும். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமும் பகையை கொலைக்கு சமானமாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பகையை கொலை பாதகத்துக்கு நிகராக உபதேசித்ததை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 21 மற்றும் 22ஆம் வசனங்களில் வாசிக்கிறோமே. ஆதலால் கொலைக்கு ஒப்பான பகை மற்றும் பொறாமைகள் நம்முடைய இருதயத்தில் காணப்படும் என்றால் நாம் விரும்புகிறதை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம். 2வது காரணம், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று 2ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது. சண்டை, யுத்தம், அதாவது போராடுவது என்பது சில வேளைகளில் தவிர்க்க முடியாததாகவும் அமைந்து விடுவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இயல்புதான். ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டு அதை வளரச் செய்து விடக்கூடாது. அப்படி போராடுவதை கைவிட்டு அதற்காக கர்த்தரிடம் ஜெபித்து சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட வேண்டும். இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். விசுவாசிகள் சண்டையிடுகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த துர்ச்செயல்கள் நீங்கும்படி விண்ணப்பம் பண்ணாமல் தங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே விண்ணப்பம் பண்ணுவதால் தாங்கள் விரும்புகிறதை அடையக்கூடாமற் போகிறார்கள். 3வது காரணம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய அநேகம் தேவைகளுக்காக கர்த்தரிடம் ஜெபிக்கிறோம். பொருளாசை என்பது விக்கிரகாராதனை என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கையில் நம்முடைய அத்தியாவசியமான தேவையை பூர்த்தி செய்ய மட்டும் விரும்பாமல் அதற்கும் மேலாக நாம் நம்முடைய மாம்ச இச்சைகள் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து ஒன்றை பெற வேண்டும் என்று விரும்புவது தகாத செயல் என்றும் அதற்காக ஜெபிப்பது தகாத விதமான விண்ணப்பம் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது.
இப்படி ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 66ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் இங்கே தியானித்த 3 காரணங்களை நம்முடைய சூழ்நிலைகளில் வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.